இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வசனம். இந்த மாதம் கர்த்தர் என்னோடு பேசிய ஒரு வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், 3 பேர் இந்த பூமியில் இருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒன்று துன்மார்க்கர்கள். நீதிமான்கள் இருந்தா யார் இருப்பா? துன்மார்க்கர்கள். 2வது சன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. துன்மார்க்கர்கள்னா யாரு? ரவுடித்தனம் பண்ணி மோசமான காரியங்களை பண்ணுகிற சகோதரிமார் கவனமா இருங்க. உங்க புருஷன்மாரெல்லாம் நல்லவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, எதை பார்த்தோம்? துன்மார்க்கர்கள். நம்ம பிள்ளைகள் நீதிமான்கள். ஆமென். 2வது ஒரு குரூப் இருக்கு, சன்மார்க்கர்கள். என்ன குரூப் அது? கடந்த நாள்ல மஷாருக்கு போனேன். அங்க போற வழியில ஒரு ஃபேமிலியை பார்த்தேன். வெள்ளையும் போட்டிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னே. சந்தோஷமா இருக்குல்ல, நம்ம ஆட்கள் போல இருக்கு. ஸ்தோத்திரம்னா அவங்களும் ஸ்தோத்திரம்னா. எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்டேன். இல்ல நாங்க வள்ளலார்னாங்க. என்ன குரூப்? அப்ப சொன்னாங்க வள்ளலார்னா உங்க டாக்டர் என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரியும், கேட்போம்ல. வள்ளலார் என்ன சொன்னார்னா, புலால் சாப்பிடக்கூடாதுன்னார், மற்ற விலங்குகளுக்கு தீமை செய்யக்கூடாதுன்னார். மெயின் கான்செப்ட் என்ன? விழித்திரு, பசித்திரு, தனித்திரு. அதை மறந்துட்டாங்களே. வள்ளலார் அந்த நாட்களில் சிலர் இந்துசம் பிடிக்காதவங்க தெய்வம் தேடுதலுக்குள்ள வந்தாங்க. வள்ளலார் ஏன் வந்தார் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். தெய்வனை தேடுகிற உணர்வில் வந்தவர்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க மைண்டில் ஒரு என்லைட்மெண்ட், ஒரு வெளிப்பாடு வந்தது. இந்த வெளிப்பாடினுடைய விளைவு தான் வள்ளலார் சொன்னார், ஜோதியை கண்டேன்னார். ஜோதியை கண்டேன். ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தன்னை. எவர்களெல்லாம் தேவனை குறித்த அறிவு அடையணும்னு விரும்புறாங்களோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஜோதியை கண்டேன்னு சொன்னவர் வேதாகமத்தில் தான் பதில் இருக்கிறது. ஜோதி யார்? நானே உலகத்திற்கு மெய்யான ஒளி. ஆண்டவர் தான் ரியல் லைட், உண்மையான ஒளி. அதுக்கு பிறகு அவருடைய கொள்கை என்னன்னா, தெய்வத்தை தேட வேண்டுமானால் நீ விழித்திருக்க வேண்டும். விழிப்புனா கண் விழிப்பு மாத்திரமல்ல, ஒரு மன விழிப்பு. நம்முடைய தமிழ்ல சொன்னா விழிப்புணர்வு. விழித்திரு, தனித்திரு, தியானம் பண்ணு. தனியா போய் எல்லாரோட இருக்காத, கதை பேசிட்டு தியானம் பண்ணு. 3வது பசித்திரு. அதனுடைய விளைவு என்ன? உபவாசமாறு. அப்போ உன்னுடைய ஐம்புலன்கள் அடக்கி தெய்வத்தை தேட முடியும் என்பதுதான் அவருடைய கோட்பாடு. இப்போ அவர்கள் சன்மார்க்கர்கள். இன்னும் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஜைனர்கள், சமணர்கள். அவங்களுக்கு சன்மார்க்க சபைனே ஒரு சபை இருக்கிறது. என்ன சபை? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாயை என்ன செஞ்சிருவாங்க? மூக்க வாய துணியால கட்டிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏன் அப்படி கட்டுறாங்க? வாய் வழியா சின்ன பாக்டீரியா இருக்குல்ல, அது உள்ள போய் அதை கொன்றக்கூடாதான். சரி, தரையில் என்ன பண்ணுவாங்க? மயில் என்ன இறகு இருக்குல்ல, அதை வச்சு வீசிட்டே போவாங்க. ஏன் நடக்கும்போது எறும்பு வந்துடும், எறும்ப சாகடிச்சிடக்கூடாது. அவ்வளவு கவனமா இருக்கிறான். அவர்கள் சன்மார்க்கர்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவன் சன்மார்க்கர்களையும் துன்மார்க்கர்களையும் ஒரே விதமாய் நியாயம் தீர்ப்பார். காந்தியடிகள் ஒரு சன்மார்க்கர், நல்ல ஒரு சன்மார்க்க காரியத்தை சார்ந்தவர். இவர் சுபாஷ் சந்திரபோஸ் வன்முறையை கையில் எடுக்கும் போது காந்தியடிகள் சொன்னார், வன்முறை வேண்டாம், அகிம்சை போதும்னார். அப்போ சன்மார்க்கர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் ஒரே நியாய தீர்ப்பு. அப்போ இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. இப்ப நம்ம வாசித்தோம், நீதிமான்கள். சன்மார்க்கர்களும் தேவனுக்கு பிடிக்கல, துன்மார்க்கர்களும் தேவனுக்கு பிடிக்கல. நீதிமான்களையே விரும்புகிறார். நீதிமான்கள் யாரு? நாம தான். அல்லேலூயா. நீதிமான்கள் யாரு? சொல்ல தைரியம் வரலையோ? நீதிமான்கள் யாரு? நம்ம தான். தைரியமா சொல்லுங்க. நீதிமான்கள் யாரு? யாரு நீதிமான்கள்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா.
தங்கள் இருதயத்தை பாவமற தேவனுடைய இரத்தத்தினால் கழுவினவர்கள் நீதிமான்கள். பாவம் பரிகரிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. நீதிமான்களாய் இருக்கிற நம்மை கர்த்தர் பரிசுத்தவான்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்மை ஆண்டவர் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு முன்பாக அவர் சமூகத்திலே நம்ம வைத்திருக்கிறார். நாம் ஒரு நீதிமான் கூட்டம். இந்த நீதிமான்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை நமக்கோ மற்றவர்களுக்கோ தெரிகிறத விட கர்த்தருக்கு நல்லா தெரியும். 1 சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. வாசிக்கலாமா? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்கள் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் துவக்கம் முதல் முடிவு வரை, என் ஆரம்பம் முதல் கடைசி வரை God knows everything. என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். 2 ஆண்டுகள் கழித்து, 3 ஆண்டுகள் கழித்து, 5 ஆண்டுகள் கழித்து, 10 ஆண்டுகள் கழித்து, 15 ஆண்டுகள் கழித்து கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் என் எதிர்காலத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது நீதிமானுடைய வழி. ஹல்லேலூயா. உங்க லைஃப், என் லைஃப் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறது. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான், நான் திரும்ப வாலிபர்களுக்கு சொல்றேன், வாலிபர்கள் பக்கம் வருகிறேன், கவனிங்க. ஆண்டவர் தான் உன் லைஃப்ல ஒரு, நான் ரொம்ப நாட்களுக்கு முன்பு பிரேசன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் ஃபோனில் ஒரு கேம் விளாடுவான். இப்போ கேம் விளாட அனுமதிக்கிறது இல்லை. இந்த பயிலுகளாக திருட்டுத்தனமாக காட்டி விட்டா உண்டு, அனுமதி நோ அலௌடு. வீட்டில் கேம் விளாட அனுமதி கிடையாது. வீட்டிலலாம் ஒய்ஃபை எல்லாம் இருக்குது இந்த சிசிடிவி கேமராவுக்காக, சும்மா போகும். ஆனால் கேம் விளாட அனுமதி கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் ஒரு கேம் விளாடுவான். அது சின்ன வயசாக இருக்கும்போது. அதில் என்ன கேம்னா, ஒரு ஆள் ஓடுகிறான். ஓடும்போது காயின்ஸ் இருக்கிறது, கோல்டு காயின்ஸ், அதை சுதந்திரித்து கொண்டே ஓடுகிறான். சுதந்திரிக்க அவனுக்கு பலன் அதிகரிக்கிறது. அதுபோல உங்க பாதையில என்ன கவனிங்க, ஆண்டவர் சிலவற்றை பிளேஸ் பண்ணி இருக்கிறார். டோன்ட் ரீப்ளேஸ் இட். எதிர்காலமா கர்த்தர் வச்சிருக்கிறாருப்பா, பாப்பா, எதிர்காலமா தேவன் வச்சிருக்கிறார். இப்போ ரோடு நல்லா இருக்கு. நான் ஆசூருக்கு போகும்போதெல்லாம் கர்த்தரை துதிப்பேன், சந்தோஷமா இருக்கு. வண்டி ஓட்டினா சும்மா பதமா இருக்குல்ல, நல்லா இருக்கு, வேகமா போயிடலாம். ஆனா கொஞ்சம் முன்னாடி காலம் செஞ்சி ரோடு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அங்க இருக்கிற அந்த செஞ்சியில இருக்கிற ஜட்ஜே என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரோடு பயன்பாட்டுக்கு ஏற்றதல்லன்னு முடிவு சொல்ற வகையில ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்போ அது ஒரு மேடும் பள்ளமா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே திண்டிவனம் வந்துருது. திண்டிவனம் வந்த உடனே என்ன வருகிறது? 4 வழிச்சாலை, ஹைவேஸ் வருகிறது. சூப்பரா பயங்கர வேகமா பிரயாணம் பண்ணுகிறோம். நல்லா இருக்கு, பிரயாணம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்போ சென்னைக்கு போகணும்னா அன்பானவர்களே, ஒரு செஞ்சி ரோட பார்த்தா தான் எங்க போக முடியும். செஞ்சி ரோட்ல போய் அந்த ரோட என்ன ரோடுன்னு சொல்லுவோம்? செஞ்சி ரோட்ல போய் அந்த ரோட என்ன ரோடுன்னு சொல்லுவோம்? சென்னை ரோடுன்னு சொல்லுவோம். எங்க போற ரோடு? செஞ்சியில கடையில எல்லாம் எழுதி போட்டுவாங்க சென்னை சாலை. சரி, திண்டிவனத்துல போய் அங்க ஒரு ஹைவேஸ் இருக்கு, அதை என்ன சொல்லுவோம்? அதுவும் சென்னை போற ரோடுன்னு சொல்லுவோம். இது சென்னை போற ரோடுன்னா அதுவும் சென்னை ரோடுன்னா புரியலையே. இது குன்னும் குழியுமா இருக்கு, அங்க நல்லா இருக்கு. ஆமா, சென்னைக்கு போவதற்கு எத்தனை ரோடுகள் வழியில வந்தாலும் அத்தனை ரோடுகள் என்ன ரோடு தான்? சென்னை ரோடு தான். ஒன்று கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒன்று அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனால் அது சென்னை ரோடு தான். நான் இன்னைக்கு யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு 9 ரோடுகளை உங்களுக்கு சொல்ல போறேன். அவனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு 9 சாலைகள். இந்த 9 சாலைகளுடைய முடிவு தான் மகிமை. இந்த 9 சாலைகளுடைய முடிவு ஆசீர்வாதம். இந்த 9 சாலைகள் வழியாக ஒரு மனுஷன் பிரவேசிக்கும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையில மகா மேன்மை அடைய முடிகிறது. வேகமாய் நான் வாசிக்க சொல்ல நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? 5ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இது முதல்ல கர்த்தர் காண்பிக்கிற தரிசனத்தின் பாதை. முதல்ல அவன் பிரயாணம் ஆரம்பிக்கும் முன்பதாக
ஆண்டவர் அவனோட ரொம்ப அழகா ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். நல்ல கவனிங்க, தரிசனம் மோசமா இருக்காது, ரொம்ப மகிமையா இருக்கும். ஆமென். என்னை கேட்கிறவர்களே, தரிசனம் எப்படி இருக்கும்? பாஸ்டர், நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். சொல்லுங்கள். ஒரு பெரிய வயல் நிலம், நான் போய் நிற்கிறேன், அங்கே அநேக பயிர்கள் விளைகிறது, நான் அறுத்து அறுத்து குவிக்கிறேன். ஆஹா சூப்பர், அப்படிதான் சொல்லுவோம். தரிசனம் மகிமையா தான் இருக்கும். யாராவது கெட்ட சொப்பனம் பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் காமிச்சா மகிமையா காட்டுவார். ஆனா என்ன கஷ்டம்னா பாதை வேற. யோசேப்பு தரிசனம் கண்டான். 2 1 முதல் தரிசனம் என்ன? 12 அரிக்கட்டுகள் நிற்கிறது. 12 அரிக்கட்டுகள்ல 11 அரிக்கட்டுகள் விழுகிறது. ஒரு அரிக்கட்டு நிற்கிறது. உடனே அண்ணம்மாருக்கு கோபம் வந்துச்சு. என்னடா சின்ன பையல, அவன் யாரு? எத்தனாவது பையன்? 11வது. உனக்கு முன்னாடி 10 பேர் இருக்கிறோம், அண்ணன் நான் இருக்கிறேன். ரூபன் சொல்லியிருப்பான், டேய் அண்ணன் நான் இருக்கிறேன். அப்பாவுக்கு அடுத்தபடியா குடும்பத்தை நடத்துறது யாருடா? அண்ணன் நான்டா. நான் ஓங்கால வந்து விழுவானா? என்ன பேசுற அப்படின்பான். அப்பா பொறுத்துக்கிட்டார். 2வது சொப்பனம் கண்டா பாருங்க, அப்பாவுக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன சொப்பனம்? அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னொரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் ஒரு சொப்பனத்துக்கே பகைத்தார்கள். இப்ப அடுத்த சொப்பனம், நான் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினதுன்னா தகப்பனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அண்ணன்மார் வணங்குறான், சரி டேய் நான் வந்து உன் காலில் விழுவனா அப்படின்ட்டார். அப்ப தரிசனம் மகிமையா இருக்கிறது, பார்க்க நல்லா இருக்கிறது. அடுத்த தரிசனத்தின் பாதை இப்பொழுது ஆரம்பிக்கிறது. ஆமென். 2வது 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். தகப்பன் அனுப்புகிற பாதை. இந்த பாதையில என்ன உண்டு? அடுத்த வசனம் வாசிப்போம். 14. அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய கோசம் சகோதரின் சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனை சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். தகப்பன் அனுப்புகிறார். தகப்பன் அனுப்பி போகிற போது தகப்பன் நல்ல வஸ்திரம் போட்டு அனுப்புகிறார். இது தகப்பனுடைய பாதை. எல்லாரும் சொல்லுங்க, முதல் பாதை என்ன பாதை? தரிசனத்தின் பாதை. சத்தமா சொல்லுங்க, என்ன பாதை? 2வது பாதை தகப்பனுடைய பாதை. ரொம்ப அழகா இருக்கிறது. நல்ல வஸ்திரம். என்ன வஸ்திரம் போட்டிருந்தார்? பலவர்ண அங்கி. அல்லேலூயா. என்ன வஸ்திரம் போட்டிருந்தார்? பலவர்ண அங்கி. நல்ல ஆகாரம், எப்போதும் சந்தோஷம். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறார். அப்பா வீடை பற்றி கேட்கணும்னா ஃபாதர்கிட்ட கேட்கணும். ஃபாதர் பர்க்மான் செய்ய அழகா பாடி இருக்கிறார். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும், ஆடுவோம் கொண்டாடுவோம். பிறகு டைம் இல்லையே, இன்னைக்கு ஒரு முடிவோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அப்பா வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும். சில ஆரம்ப விசுவாசி பாருங்க, இப்பதான் அப்பாட்ட வந்திருப்பாங்க, கேட்டவுடன் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவங்க சாட்சி சொல்லுவாங்க, நான் கேட்டேன் உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தார். 10 வருஷம் விசுவாசிக்கு வயது தெரியும். நான் கேட்ட அவர் செய்ய மாட்டேங்கிறார், அந்த விசுவாசி கேட்ட உடனே செய்யறாரு. அப்படிதான் இருக்கும் ஆரம்பம் அப்பா வீடு. அல்லேலூயா. தகப்பனுடைய பாதை சந்தோஷமான பாதை. கேட்கிறதெல்லாம் கிடைக்கிற பாதை, நினைக்கிறதெல்லாம் நடக்கிற பாதை, சகலமும் கைகூடி வருகிற பாதை. இது தகப்பனுடைய பாதை. 3வது ஒரு பாதை வருகிறது. 13ஆம் வசனம். மன்னிக்கவும், 15ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன். கவனிங்கள், 3வது பாதை வழி தப்பி போகிற ஒரு பாதை. யோசேப்பின் வாழ்க்கையில் பாதை வழி தவறி போனான். நான் சொல்லுகிறேன், அவன் போக வேண்டிய வழியில போகாமல் தவறி போனான். சில பின்மாற்ற அனுபவங்கள், வழி தவறுகிற சூழ்நிலைகள். அப்பா வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு பாருங்க, சில பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம எல்லாருமே அப்படித்தானே, நம்ம மேல வெயிலும் காத்தும் பட்டிருக்கும். நம்ம நினைப்போம் பிள்ளை மேல வெயில் பற்றக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்ப்போம். எப்படி வளர்ப்போம்?
மழை மழை பிள்ளை பிள்ளை மழை 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 பிள்ளை பிள்ளை மழை மழை மழை. வெயில் வெயில் பட்டுரும் கருத்து போயிருவா. எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவார். நான் ஊருக்கு போகும்போது சொல்லுவார், டே டே எங்க அப்பா அட்டர் பிளாக் அல்ல. எங்க அப்பா ரொம்ப கருப்பா இருப்பார், பயங்கர கருப்பு. கருப்பில் மகா கருப்பு. கருப்பா இருக்கிறவங்களும் வருத்தப்படாதுங்க, மனவாட்டியே கருப்பு தான். அப்படிதானா? சூலமித்தி எவ்வளவு வெள்ளையா கருப்பா? அவளே சொல்லணும், அவளை கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், அவ்வளவுதான். அதில் கருப்பா இருக்கிறவங்க கவலைப்படாது, நீ தான் கலையா இருக்கிறிய. எங்க அப்பா சொல்லுவார், வேப்ப மரத்துக்கு ஓடு. கிணறு அடிச்ச மண்ணு குமிச்சு போட்டிருப்பாங்க, அதுல ஒரு வேப்ப மரம் நிக்குது, பெரிய மரம். வேப்ப மரத்துக்கு ஓடும்பார். ஏன்பா? பருத்தி பறிக்கிறாங்க. நான் பருத்தி பறிக்கிறத பாக்குறேன்னா, இங்க வராத, வேப்ப மரத்துக்கு ஓடு, நீ இங்க வந்தா கருத்துருவா அப்படிம்பார். ஏன் நல்லா அப்பா என்ன பொத்தி பொத்தி வளர்த்தாரு. அப்பா வீட்டுல பொத்தி பொத்தி வளர்க்கிற பிள்ளை வழி தவறி போகாம எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்ப பைக் கிடைச்சி, எப்போ நீங்க பைக் வாங்கினீங்க? சிலர்லாம் கல்யாணம் ஆகும் போது தான் பைக்கே வாங்கியிருப்போம். நான் இந்த போய் 10ஆம் கிளாஸ் தாண்டல பைக் கேட்குறான். வேணும் டாடி, டாடி பைக் வேணும்பா. பைக் தருவீங்களா தரமாட்டீங்களாம்பா? இல்லை உன்னை கொலை பண்ணிடுவேன்பா. என்ன பண்றது? நம்ம பிள்ளைகளை கஷ்டப்படாம வளர்க்கணும்னு நினைச்சா அவன் கஷ்டத்தை நமக்கு கொடுக்கிற மாதிரியே எனக்கு பைக் வேணும், அப்புறம் பைக் வாங்கி கொடுப்போம். நம்ம கஷ்டப்படாம நல்லா வளர்த்தனால உள்ள ரத்தம் நிறைய இருக்கா, அது கொஞ்சம் கொதிக்கும். ரத்தம் அதிகமானா அழுத்தம் அதிகமாகுமா? ரத்தம் அதிகமான நாள் ஆகும், அழுத்தம். அதான் ஹை பிபி, பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது சூடாக இருக்கும். ரத்தம் எப்படி இருக்கும்? சொல்லுங்கம்மா பிரதர், சொல்லுங்க. ரத்தம் எப்படி இருக்கும்? அது சும்மா இருக்காது. எங்கேயாவது போய் பாருங்களேன், பயல்களை பாருங்க, செவரில் அடிப்பான், பாக்ஸிங் பண்ணுவான். ஏன்னா ரத்தம் சூடாக இருக்கு. ரோட்ல ஒரு வயசானவர் பைக்ல போனா இவன் கிட்ட போய் அப்படியே நெருங்கி போறது போல போவான், இப்படிம்பா. ரத்தம் சூடா இருக்கு. அல்லேலூயா. சூடு ரத்தம். அது ஆக்சிலேட்டர் என்ன செய்யணும்? லேசா கொடுக்கணும். ஆனா இந்த கை கொஞ்சம் சூடு அதிகமா இருக்கனால நல்லா முறுக்கும். பொம்பளை பிள்ளைய பார்த்தா இன்னும் தானா கை முறுக்கும். பிறகு எங்கேயாவது போய் மோதி பஞ்சர் ஆகி ஆஸ்பத்திரியில் பிளட்டு போயிடும். பிறகு ரத்தம் ஏத்தணும். ஏய்யா, தகப்பன் வீட்டில் சொகுசா இருந்தா வழிதப்பி போயிருவா. வழிதப்பி போக கூடாது. வழிதப்பாமல் நடக்கிற ஒரு பாதையில, ஆனா கிருபையா இங்க ஒருவன் அவனை கண்டுபிடித்து அவனை பாதையில் நடத்துகிறான். எப்படியோ ஆண்டவர் கிருபையினால வழிதப்பி போகிற உங்களையும் என்னையும் கர்த்தர் கண்டுபிடித்து அவருடைய பாதையில வைத்திருக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வழிதப்பி போனவர்கள் தான். நம்ம போன பாதையில் நம்மளை விடல ஆண்டவர். அவர் கிருபை நம்மளை கண்டுபிடித்தது, மறுபடி அவருடைய பாதையில கொண்டு வந்தது. வழிதப்பி போகிறவனை கர்த்தர் கண்டார். ஒருவன் கண்டான், அவனை அவருடைய பாதையில கொண்டு வந்தார். பாதையில வந்துட்டான். பிறகு என்ன பண்ணான்னா 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 17, 18. அந்த மனிதன் அவர்களை அவிடத்திலிருந்து போய்விட்டார்கள். தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றார். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. இப்போ 4வது ஒரு பாதை, தமையர்களுடைய பாதை. நான் சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுகிறேன். முதல் பாதை என்ன பாதை? தரிசனத்தின் பாதை. 2வது பாதை என்ன பாதை? தகப்பனுடைய பாதை. 3வது பாதை என்ன பாதை? வழிதப்பி போன பாதை. 4வது பாதை அது தமையர்களுடைய பாதை, அண்ணன்மாருடைய பாதை. அண்ணன்மார் பார்க்கறான், டேய் வர்றான்டா, சொப்பனக்காரன் வர்றான்டா, வர்றான். அவன் வரும்போதே இவனுக்கு வயிறு எரியுது. ஏன்? நான் காலில் விழுவேன்னு சொன்னான்டா. அல்லேலூயா. நான் காலில் விழுவேன்னு சொன்னா அப்படிங்கிற வயிறு எரிச்சல் அவனுக்கு உண்டாகிறது. நம்மை சுற்றி ஒரு கூட்டம் உண்டு, சந்தோஷமாக நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டு, எரிச்சல் அடைகிற ஒரு கூட்டம் உண்டு. அது சொந்தத்திலையும் இருக்கலாம், பந்தத்திலையும் இருக்கலாம், அந்நியராகவும் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. சிலர்லாம்
உண்மையா நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்டு, எரிகிறவர்களும் உண்டு. கிரக பிரவேசம் வைக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு உதாரணம், நீங்க வீடு கட்டி கிரக பிரவேசம் வைக்கிறீங்க, உடன்பரப்புகள் வர்றான், நான் வீடு கட்டலடா அவன் கட்டிட்டான்டா, எனக்கு ஒரு வீடு இல்லை அவன் கட்டிட்டான். உள்ள வரும்போதே சிரிப்பான், அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணி நல்லா இருக்கீங்களா, வயிறு எரியும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சுன்னு வைங்க, கிடைச்சிச்சா இனி கை காலில் பிடிக்க முடியாது, அவ்வளவுதான். ஏன் வயிறு எரியணும்? அல்லேலூயா. பொறாமையோ எலும்புரிக்கு யாருக்கு? படுகிறவங்களுக்கு. நான் யார் யார் பொறாமப்படுறீங்களோ மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து அவங்க உருகிட்டே போவீங்க. பொறாமப்படுறவங்க அவங்க உருக, நீங்க பெருக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒருத்தர் உருக, பொறாமப்படுறவங்க படப்படுறவங்க பெருக. ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். எரிச்சல் அடைகிற ஒரு உலகத்தின் மத்தியில் தான் இருக்கிறோம். வன்கண் பொறாமை உள்ள ஒரு உலகம் இது. சகோதரர்களுடைய பாதை, நாம இந்த பாதையில் நடக்கணும். சிரிக்கிறவன் உண்மையா சிரிக்கல, கை கொடுக்கிறவன் உண்மையா கை கொடுக்கல, ஒரு மாதிரி உலகம் சுத்தி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க நன்மைகளை எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். எல்லாருடைய இருதயமும் ஒரே போல ஏற்றுக்கொள்ளாது. உங்க நன்மைகளை கண்டு சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம், எரிந்து விடுகிற ஒரு கூட்டமும் உண்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்றைக்கு சொன்ன நினைக்கிறேன், ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடினார். உணவு ஊடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உண்மை உள்ளவங்களா இருக்கும்படி உதவி செய்யும், அவங்க எரிச்சல் அடைகிறவங்களா இருக்கக்கூடாது. ஆமென். எரிச்சல் அடைகிற ஒரு கூட்டம், பயங்கரமான ஒரு உலகத்தில் இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை பிரதர் சிஸ்டர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எத்தனை எரிச்சல்கள் வந்தாலும் நம்ம நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனக்கு இது ஒவ்வொரு பாதையில ஒரு சந்தோஷம். யோசேப்பை குறித்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், இதை மறக்க கூடாது. தகப்பனுடைய பாதையில கர்த்தர் யோசேப்போட இருந்தார். தரிசனத்தின் பாதையில கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் வழி விலகி போகிற பாதையிலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இப்ப தமையர்களை சந்திக்கிற பாதையிலும் கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார். அந்த ஒரு சந்தோஷம் மாத்திரம் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நேரமாகிறபடியினாலே 28ஆம் வசனம் வாசிக்கலாமா? அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பின்பு ரூபன் அந்த குழியில பாருங்க, இதுவரைக்கும் அவன் கனெக்ஷனுக்குள்ள இருக்கிறான். என்ன கவனிங்க, இதுவரைக்கும் அவன் ஒரு தொடர்புக்குள்ள இருக்கிறான். அப்பா அண்ணன்மார் ஒரு வீட்டினுடைய தொடர்புக்குள்ள இருக்கிறான். திடீர்னு ஒரு ஆபத்து நடக்கிறது. தொடர்பை விட்டே வெளியே அவனை தூக்கி எறியப்படுகிற ஒரு சூழ்நிலை. இது வழி தப்பி போகிறதல்ல, இது வழி மாற்றப்படுகிற ஒரு அனுபவம். வழி மாறி போன பாதை. இந்த பாதை அவனுக்கு ரொம்ப ஏமாற்றம். ஏன்னா இனிமேல் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த நாட்கள்ல ஆபிரகாம் லிங்கன் அதற்காக ரொம்ப போராடினார். அந்த நாட்கள்ல ஆடு மாடுகளை விற்கிறது போல மனுஷர்களை விற்றாங்க. அடிமை சந்தைன்னு ஒரு சந்தை உண்டு. இந்த சந்தையில கழுத்துல கம்பி போட்டு ரிங்கு போட்டு கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அங்க இவன் 20,000, இவன் 30,000, அப்படி மனுஷனை விலை பேசி விற்பாங்க. எப்படி ஒரு காளை வண்டிக்கு, ஒரு மாட்டு வண்டிக்கு காளைய வாங்கிட்டு வருகிறோமோ அது போல வீட்டு வேலை செய்ய மனுஷர்களை பணம் கொடுத்து வாங்குவாங்க. நம்ம இந்தியாவில் கூட சமீப நாட்களுக்கு முன்பு பெண் பிள்ளைகளை விற்றார்கள். அதுபோல மனிதர்களை விற்கிற ஒரு காலம். விலை கொடுத்து வாங்குறவனுக்கு விற்கப்படுகிறவன் அடிமை ஜீவகாலம் முழுவதும். இனி வாழ்க்கையில எழும்ப முடியாத ஒரு பாதையில் யோசேப்பு கடந்து சென்றான். இனி எல்லாம் எழும்ப முடியாதுங்க, இனி வாழ முடியாதுங்க, இனி நம்பிக்கைக்கு இடம் இல்லைங்க. இந்த பாதை போக 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 நல்லா கவனிங்க. தகப்பனிடத்தில் இருந்தான், தரிசனத்தை கண்டுகொண்டான். தகப்பனிடத்தில் இருந்தால்
அங்கிருந்து நேரே வழி மாறி போனாலும் கண்டுபிடிக்கப்பட்டு தமையன்மாரிடத்தில் போனான். அங்கிருந்து நேர டவுன்ல வழி மாறி போனான். அதுக்கு பிறகு அடிமையாய் அவன் விற்கப்பட்டான். கடைசியில அடிமைத்தனத்திற்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ள போய் நல்லா லாக் ஆயிட்டான். 36ஆம் வசனம் வாசிக்கலாமா? 36ஆம் வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். அவ்வளவுதான். 2 கை மாறிடுச்சு. டபுள் லாக். இனிமேல் யோசேப்பால் என்றைக்குமே வெளியே வர முடியாது. இனிமேல் யோசேப்பால் முன்னேற முடியாது. யோசேப்பே, இனி ஒரு நல்ல காரியம், இனி ஒரு ஆசீர்வாதம், இனி ஒரு மகிமையை கற்பனை கூட பண்ணாத. ஏன்னா நீ போகிற பாதையில நல்ல லாக் ஆயிட்டா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி எழும்ப முடியாதபடி, இனி வாழ முடியாதபடி, இனி முன்னேற முடியாதபடி சத்துரு ஒரு போராட்டமோ 2 போராட்டங்களில் அனுமதித்து உங்களை அப்படியே லாக் பண்ணி இருக்கலாம். இனி எழும்புவோம் என்கிற நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலையில் இருக்கலாம். Hallelujah. No chance. எல்லாம் போனது, எல்லாம் முடிந்தது, இனி ஒரு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில யோசேப்பு தள்ளப்பட்டான். 39ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாமா? உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவியோடு தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளைகளால் அவனுடைய போத்திபாருடைய மனைவி, நான் உங்களுக்கு அதெல்லாம் விளக்கமா சொல்லியிருக்கிறேன், அவனுடைய மனைவி இவன் மேல வீண்பழி சுமத்தி, செய்யாத குற்றத்திற்காக இவன் மேல வீண்பழி சுமத்தி அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்க. அல்ல கவனிங்க, அண்ணன்மாருடைய எரிச்சலுக்குள்ளானான். அப்படியே அவன் அடிமையாய் விற்கப்பட்டான், அடிமைத்தனத்துக்குள் போனான். பின்பு கடைசியா செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு போனான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய கேரளாவை சார்ந்த ஒரு பெண்மணி, நான் நினைக்கிறேன் சவுதி அரேபியான்னு நினைக்கிறேன், இந்த நாட்டில் ஒரு குற்றத்திற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய நாட்டிலேயாவது ஒரு இரக்கம் கிடைக்கும், ஆனால் அங்கே இரக்கம் கிடைக்காது. இந்த கோர்ட் அவளுக்கு மரண தண்டனை தீர்மானித்திருக்கிறது. அதில் விடுதலையாக்கப்படுவதற்கு எத்தனையோ பேர் பேசுகிறார்கள். அவளும் ஒரு சூழ்ச்சியில சிக்கிக் கொண்டாள். வேற வழி இல்லாமல் ஒரு கொலை செய்து விட்டாள். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவள் ஏதோ ஒரு காரியம் செய்துட்டு ஆனால் சிக்கிக் கொண்டாள். அயல் தேசம் ஒன்றும் பண்ண முடியலையே. யோசேப்பு சொந்த ஊர்லையும் இல்லை, போனா வெளியூருக்கு, ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். நான் சொல்றேன், ட்ரிபிள் லாக். 1, அவன் அடிமையாக விற்கப்பட்டான், அப்பொழுது அவன் அடிமை என்கிற முத்திரை தரித்துக்கப்பட்டு விட்டது. 2வது ஒரு குடும்பத்துக்குள்ள போனான், அப்போ அவன் நல்லா சிக்கிக் கொண்டான். 3வது சிறைச்சாலைக்கு போயிட்டான். இனிமேல் அவன் எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு விதமா சொன்னா நான் சொல்லுவேன், அவன் ஆவியில கட்டப்பட்டான், ஆத்மாவில கட்டப்பட்டான், சரீரத்திலும் கட்டப்பட்டான். இனி ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனா நான் சந்தோஷமா சொல்லுவேன், இது எல்லாமே ராஜபாதையின் பாதைகள் தான். அல்லேலூயா. இதெல்லாம் ராஜபாதையின் ஒரு பகுதிகள். அது யோசேப்புக்கு தெரியாது. ஐயா, நான் எரிச்சலுக்குள்ளாகிறேனே, ஐயா கர்த்தர் தரிசனம் நிறைவேறவில்லையே, தகப்பன் என்னை அனுப்புகிற காரியம் ஒன்று, நடக்கிற காரியம் ஒன்று, நான் அடிமையாய் விற்கப்பட்டேனே. ஆனால் யோசேப்பே, நீ பயப்படாதே, இதெல்லாம் உன்னுடைய ராஜபாதையில் ஒன் ஆஃப் தி பார்ட், ஒரு பகுதி. அல்லேலூயா. கடைசியில் அவனுக்கு ஜெயிலில் ஒரு சின்ன விளக்கு, சின்ன தீபம் எரிந்தது. அவன் 2 பேருக்கு வியாக்கியானம் சொன்னான். விளக்கம் சொன்னதில் ஒருவன் ஹை போஸ்ட், ராஜாவை தினம் தினம் பார்க்கிறவன், ராஜாவுக்கு பானம் கொடுக்கிறவன். ராஜாவுக்கு பானம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பானம் கொடுக்கிறதனுடைய பானபாத்திரக்காரருடைய தலைவன், அவன் டேஸ்ட் பண்ணாம ராஜாவுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா விஷம் இருந்துருமோங்கிற பயம். ராஜ சமூகத்தை அடிக்கடி தரிசிக்கிற ஒருவன் யோசேப்பு கையில மாட்டினான்.
யோசேப்பு பாவம், அவன் ஒரு மனுஷன் தானே, அவனுக்கு நம்பிக்கையெல்லாம் யார் மேல போனது? பத்திரக்காரன் அவன் சொல்றான், நான் ஒண்ணுமே செய்யலையா, எட்டு தப்பா வந்து மாட்டிக்கிட்டேன், என்னை ராஜாட்ட போகும்போது என்னை காப்பாத்துறதுக்கு கேளையான். யோசேப்புக்கு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ். ஆனா வருத்தத்துக்குரிய காரியம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். மறக்கப்பட்ட ஒரு பாதை. அல்லேலூயா. ஒரே ஒரு தீபம், அதுவும் அணைந்து போனது. ஐயா, வாழ்க்கையெல்லாம் மூடப்பட்டதுன்னு யோசிக்கும் போது ஒரே ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த ஒரு சின்ன நம்பிக்கை கூட இப்பொழுது அற்று போயிட்டு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், யோசேப்பே, என்ன பாதைகள் வழியாக நீ கடந்து சென்றாலும் இன்னும் நீ ராஜ பாதையில் தான் இருக்கிறாய். இன்னும் முடிவு வரல, பாதைக்கு இன்னும் ஒரு முடிவு வரல. திடீரென்று ஒரு நாள் யோசேப்புக்கு ஒரு நல் வாழ்வு வந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு வந்தது. காலையில் 4 மணிக்கு திடீர்னு ஒரு 2 போச்சைவர் வருகிறார்கள். தடபுடன் வருகிறான். வந்து யோசேப்பை எழுப்புறாங்க. ஜெயில் கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. எல்லாம் என்ன போட்டிருப்பாங்க? பெருசா கம்பி எல்லாம் போட்டிருப்பாங்களே. ஏன்பா காலையில ஜெயில் திறக்கிறீங்க? என்னப்பா? இல்ல, இங்க யோசேப்பு யார்? நான் தான். என்னையா 4 மணிக்கு தேடுறீங்க? தூக்கு போட போறீங்களா? இல்ல, உன்னை ராஜா கூப்பிடுற. ராஜா கூப்பிடுறாரா? அவன் உண்மையிலே கண்ணெல்லாம் கசக்கி பார்த்திருப்பான். இது நனவா கனவா? உடனே 2 பேர் தூக்குறான், சேர போடுறான், உட்கார வைக்கிறான். உட்கார வச்சான். 7 சோப்பு கொண்டு வாங்குறான். என்ன சோப்பு? 7 சோப்பு கொண்டு வாங்க. டேய், என் மேல சோப்பே பட்டு பல மாசம் ஆச்சுப்பா. ஏன்னா நான் சிறை கைதி, என் மேல எப்படி சோப்பு போடும்? ராஜா போடுற சோப்பை கொண்டு வந்து தேய்க்கிறான், தண்ணிய ஊத்துறான். ஒன்னும் புரியல. என்னையா பண்றிய? ட்ரெஸ் மாத்துன்னு சொன்ன உடனே யோசேப்பு என்ன பண்றான்? அந்த வெள்ளை சட்டையும் வெள்ளை பனியனும் அந்த வெள்ளை நிக்கரும் போட்டு லைன் போட்ட சட்டையவே எடுக்க போறான். அது என்ன சட்டை? கைதி சட்டை. அவன் சொல்றான், இந்த சட்டை இல்ல, உனக்கு வேற ட்ரெஸ் வந்திருக்குங்கிறான். எனக்கு வேற ட்ரெஸ்ஸா? என்ன? ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நாட்டில் பஞ்சம் வந்ததும் யோசேப்பை உயர்த்த, ராஜாவுக்கு சொப்பனம் வந்ததும் உன்னை உயர்த்த. உனக்காய் கர்த்தர் சில சூழ்நிலைகளை மாற்றுவார். நான் அதிகாலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை, ராஜாவுக்கு தேசத்தில் பஞ்சம் வந்ததே, உன்னை யார் என்று காண்பிப்பதற்காக கர்த்தர் என் உள்ளத்தில் பேசும்போது என் இருதயம் எனக்குள்ளே பூரித்தது. ஊர்ல பஞ்சம், உலகத்துல பஞ்சம். யோசேப்பே, உன்னை ஒருத்தனை உயர்த்துவதற்காக தேவன் சூழ்நிலைகளையே கண்ட்ரோல் பண்ணுகிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆண்டவர் ஒரு அரசாங்க சட்டத்தை மாற்ற மாட்டாரா? ஒரு கையெழுத்தை பிழைக்க மாட்டாரா? சூழ்நிலைகளை ஆளுகை பண்ணுகிற ஆண்டவர் உனக்காய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண மாட்டாரா? யோசேப்பே, இருக்கிறது ராஜபாதை. நீ வருகிற பாதையெல்லாம் ராஜபாதையின் ஒவ்வொரு பகுதிகள். Don't worry. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பத்தி கவலைப்படாதே. இப்ப நடக்கிற காரியத்தை பத்தி கலங்கி விடாதே. நீ மறக்கப்படலாம், மனுஷரால் மறக்கப்படலாம், மனுஷரால் புறக்கணிக்கப்படலாம். நீ நன்மை உன்னால் நன்மை அனுபவித்தவர்கள் உன்னை தூக்கி எறியலாம். ஆனா கவலைப்படாதே, இப்பொழுதும் ராஜபாதையில் தான் இருக்கிறாய். அல்லேலூயா. முடிவு வந்தது. ராஜ சமூகத்தில் போய் நின்றான். அவனை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு மகிமை வந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவனுக்கே அவனை நம்ப முடியல, அவனுக்கே புரியல, நடக்கிற காரியங்கள் அவனுக்கே விளங்கல. ஐயா, காலையில வந்தாங்க 2 பேர், என்ன கையை பிடிச்சான், துணி போட்டான், கழுவுனான், சுத்தப்படுத்தினான். வாங்க, குதிரையில உட்கார வைக்கிறான். குதிரையில உட்கார வச்சு கொண்டு போறான். அல்லேலூயா. குதிரையில உட்கார வச்சு கொண்டு போறான். அவன் எங்க இருந்தான் தெரியுமா? எந்த சிறைச்சாலையில் இருந்தான் தெரியுமா? அந்த பகுதியை பார்க்கலாமா? எனக்கு அந்த பகுதி இப்ப ஞாபகம் வர்றதுனால சொல்றேன். வாசிங்க. அவன் எந்த சிறைச்சாலையில் இருந்தான்?
அந்த பகுதியை கொஞ்சம் வாசிங்க. யாராவது பிரதர் வாசிக்க ஹெல்ப் பண்ணுங்க. அதிபதி வீடாகி சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்திலே நான் அது எந்த காவல் கிடங்கு? 40:15 வாசிங்க. நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் நல்லா கவனிங்க. எங்க இருக்கிறான்? எந்த வசனம் பிரதர் வாசித்தீங்க? 41:10. தலையாரிகளின் அதிபதி யார் தெரியுமா பிரதர்? 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் தலையாரியின் தலைவனுடைய வீடு எது? இந்த தலையாரியின் தலைவன் யாரு? யாரு? நான் ஒரு காரியம் சொல்ல வரேன், அதுக்காக இதெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். தலையாரியின் தலைவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. சரிதான், போத்திபார். போத்திபார் வீட்டுக்கு கீழே ஒரு சிறை இருக்கிறதா? அவனுடைய வீட்டுக்கு கீழே ஒரு சிறை இருக்கிறது. இப்ப அந்த சிறையில் இருந்தான் யோசேப்பு வெளியே வருகிறான். எங்க போக வருகிறான்? அரண்மனைக்கு போக வருகிறான். எதிரில் காலையில 6 மணிக்கு ஒரு அம்மா வாசத்தளிக்குது. அது யாரு? போத்திபாருடைய மனைவி. இவனை ஏன்டா வெளியே கொண்டு போறாங்க? இவனை உள்ள பிடிச்சு வச்சோல, இவனை ஏன் வெளியே கொண்டு போறாங்க? எந்த சதிக்காக நீ உள்ள வச்சியோ தேவன் அவனை இப்பொழுது அரண்மனைக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அவ பார்க்கிறா, யார் உனக்கு தீமை செய்கிறார்களோ, யார் உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் கண்காண கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். போத்திபார் மனைவி பார்க்கிறா. எனக்கு அதான் ஆசை. அவள் கீழே இருக்கிறான் சிறைச்சாலையில். அவன் வெளியே வரும்போது மனைவி பார்க்கிறா, அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறான். பொதுவா அந்த நாட்களில் தலையாரிகள், இப்படிப்பட்ட மெயின் பதவி உள்ளவர்கள் ஒரே கேம்பஸில் தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அரண்மனை கேம்பஸுக்குள்ளேயே இருப்பாங்க. பெரிய கோட்டை சுவர் இருக்கும், அதில் மந்திரிமாருடைய வீடுகள்லாம் இருக்கும், கேம்பஸ் நிறைய குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு இடத்துல அவன் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தான். நேரே அரண்மனைக்கு வருகிறான். கர்த்தர் அவனை உயர்த்தி எந்த அளவுக்கு தெரியுமா? பார்வோன் சொல்லுகிறான், சீட்டு மட்டும்தான் எனக்கு, பவர் எல்லாம் உனக்கு. எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம ஊர்ல இந்தியாவினுடைய சீஃப் அத்தாரிட்டி யாரு? யாரு? பிரசிடென்ட், இந்திய குடியரசு தலைவர். ஆனா சீட்ல அவர் பெருசு. அத்தாரிட்டி எல்லாம் யாருக்கு? நம்ம ஐயாவுக்கு தான், குஜராத் ஐயாவுக்கு. அதிகாரம் எல்லாம் அவருக்கு தான், பிரதமருக்குன்னு சொல்ல வர்றேன். சீட்ல அவர் பெரியவர். யாரு? இப்ப யார் இருக்காங்க அதுல? மர்முவா அந்த அம்மா இருக்காங்க. சீட்ல அவங்க பெருசு. ஆனா கைய காலம் அசைக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட கேட்கணும். கையை அசைக்கலாமா? அசை. ஐயா 500 நோட்டு செல்லுமா? செல்லும். இந்த நோட்டு செல்லாதா? செல்லாது. அவர் சொல்லிதான் எல்லாமே நடக்கும். ஏன்னா அதிகாரம் அவர்கிட்ட. இப்ப பார்வோன் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் யாரு? யோசேப்பு. நான் நினைக்கிறேன் யோசேப்பு சீட்ல உட்கார்ந்த உடனே அந்த போத்திபார் மனைவிக்கு அடிவயர்ல இருந்து தொண்டை வரைக்கும் எல்லாம் கலக்கியிருக்கும். போச்சடா. நான் யோசேப்பு நல்லவன், எவருக்கும் தீமை செய்கிறவன் அல்ல. அவன் சொல்லுவான், நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் நாள் நடந்து வருகிறபடி அது நன்மையாக மாறும். அவ்வளவு. உண்மையா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறவன் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான், எல்லாருக்கும் நன்மையை நினைப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ராஜ பாதையை வந்து அடைந்தான். கடைசியில வாசிக்கலாமா? 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். தரிசனம் நிறைவேறியது. வணங்கிட்டாங்களா? அல்லேலூயா.
யோசேப்பு மனசுல அடக்கி வச்சதை வெளியே சொல்ல முடியாம அவன் கட்டி பிடித்து அழுதான். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பின் ராஜபாதையில ஆரம்பம் தரிசனத்தின் பாதை, பின்பு தகப்பனின் பாதை, மூன்றாவது வழிதவறிய பாதை, நான்காவது அடிமை தமையர்களின் பாதை, நான்காவது வழி மாற்றப்படுகிற ஒரு பாதை, ஆறாவது அடிமையின் பாதை, ஏழாவது சிறைச்சாலையின் பாதை, எட்டாவது மறக்கப்பட்ட ஒரு பாதை. இவ்வளவு பாதைகளின் முடிவுதான் ராஜபாதை. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பாதையில் இருக்கலாம், இந்த பாதைகளில் ஏதோ ஒரு பாதையில் இருக்கலாம். கவலைப்படாதுங்க, நீங்க இன்னும் ராஜபாதையில தான் இருக்கிறீங்க. சோர்ந்து போகாதுங்க, இந்த பாதையில டிராப் ஆகாதுங்க. ஐயோ குண்டும் குழியுமா இருக்கு, என்னால பயணம் பண்ண முடியலையே. இந்த பாதையில தான் நடக்கணும். ஏன்னா தேவன் உங்களுக்கு நியமித்த பாதை. ஏன் இந்த பாதை கஷ்டமா இருக்கு, இந்த பாதையை சகிக்க என்னால முடியல, இந்த பாதையில நான் ரொம்ப வேதனையோடு நடக்கிறேன், எங்கேயாவது ஓடி போயிடலாமா? இல்ல, இந்த பாதை நீங்க நினைக்கிற மாதிரி வேதனையின் பாதை அல்ல. இந்த பாதையின் முடிவு ஒரு அரண்மனைக்கு உங்களை கொண்டு போய்விடும். இது ராஜபாதை, இது மகிமையின் பாதை, இது ஆசீர்வாதத்தின் பாதை. கர்த்தர் உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிற ஒரு பாதை. ஆனால் ரொம்ப சந்தோஷமான செய்தி, இந்த எல்லா பாதைகளிலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் 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 இருந்தார். மறக்கப்பட்டான், கர்த்தர் மறக்கல. தள்ளப்பட்டான், கர்த்தர் தள்ளல. வீண்பழி சுமத்தப்பட்டான், பாவின்னு சொன்னாங்க. உலகமே செய்தித்தாள்ல தலைப்பு செய்தியில வந்திருக்குமா வந்திருக்காதா? சாதாரண சம்பவம் இல்லையே. தலையாரிகளின் தலைவியின் மனைவியினிடத்தில் தவறாய் நடந்த யோசேப்பு தலைப்பு செய்தி. எல்லாரும் காரி துப்பி இருப்பாங்க. ஏண்டா பிழைக்க வந்து தேவையடா அப்படி காரி துப்பி இருப்பாங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். உலகமே தப்பா பேசும் போதும் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவர் சொன்னாரு, டேய் நீ பாவின்னு உலகம் பேசலாம், ஒன்னு எனக்கு தெரியாதாடா, சமாதானமா இருடா. நாட்கள் வந்தது, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நடக்கிற அந்த பாதை அழிவின் பாதை அல்ல, அது ஒரு ராஜபாதையின் ஒரு பகுதி. அப்படிதான் சொல்லுவேன். நீங்க இன்னமும் ராஜபாதையில தான் இருக்கிறீங்க. ஒருவேளை கண்ணீரின் பாதையா இருக்கலாம், வியாதியின் பாதையா இருக்கலாம், புறக்கணிக்கப்படுகிற பாதையா இருக்கலாம், நெருக்கத்தின் பாதையா இருக்கலாம், மரண பயத்தின் பாதையா இருக்கலாம். Don't worry, முடிவு அல்ல, முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த முடிவு மகிமையாகத்தான் இருக்கும். உன்னை வீண் பழி சுமத்தின அதே போத்திபாருடைய மனைவி கண்காண, அவள் சொன்னதை நம்பின போத்திபாருடைய கண்காண, நீ ஒரு மகிமையின் சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டு அமர்த்தப்படுகிற ஒரு மகிமையை எல்லாருடைய கண்கள் காண. ஏண்டா சின்ன பயலே, நீ சொப்பனம் பார்த்தா நிறைவேறணுமடா அப்படின்னு கேட்ட அண்ணன் கண்காண, அண்ணன்மார் கண்காண, அப்பா கண்காண, அவன் உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில் இருக்கும் போது அவனை எல்லாரும் பணிந்து கொள்ளும் போது, ஆனா கிருபையினால அவனுக்கு ஒரு பெருமையும் வரல. அவன் சந்தோஷப்பட்டான், கர்த்தரை மையப்படுத்தினான். சொன்னான், கவலைப்படாதுங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், உங்களை பிழைக்க வைக்க நான் இருக்கிறேன். ஐயா, ஏண்டா என்னையே குழியில தூக்கி போட்டீங்களா? எப்பா ஜெயிலில் ஆளுக்கு ஒரு குழி ரெடி பண்ணு. யோசேப்பு கட்டில் போட்டா குழி ரெடி பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்களா? கட்டாயம் பண்ணியிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு குழி ரெடி பண்ணு, மேலே ஒரு இரும்பு மூடி போடு. இவன் நினைச்சா கூட என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. ரொம்ப நாள் வேண்டாம், ஒரு வாரம் இருடா, என்ன பத்திரம் குழியில தூக்கி போட்டல்ல. நம்ம எல்லாம் இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க துடிக்கிறோம்ல, பழிக்கு பழி வாங்க துடிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுநாதருடைய போதனை என்ன? சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அது இயேசு போதனை. பிசாசு போதனை என்ன? மதியாதான் வாசலை மிதியாதே. பேய் போதனை, பேய். நீ பேய் சொல்றத கேட்கிறியா, இயேசு சொல்றத கேட்க போறியா?
எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்றேன், பாஸ்டர் அவங்க என்ன ஏற்றுக்கொள்ளல, நான் அவங்க வீட்டு வாசலுக்கே போக மாட்டேன். யோசேப்பு அப்படி அல்ல. அவன் நல்ல யோசேப்பு, அவன் நல்ல யோசேப்பு. துரோகம் பண்ண அண்ணமார மன்னித்தான், அவர்களை பிழைக்க வச்சான். நீங்க கவலைப்படாதுங்க, உங்களையும் உங்க பிள்ளைகள் நான் பிழைக்க வைப்பேன்னா, நல்லா இருங்கன்னா. அவனுடைய ஆதரவுல ஜனங்கள் பார்க்க அவர்கள் வாழ்ந்து பெருகினார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? இவங்க விட்டா நம்மளை விட பெரிய ஆயிருவாங்கன்னு சொல்ற அளவிற்கு யோசேப்பு தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு நன்மை செய்தான். இன்றைக்கு வேதனை அனுபவிக்கிற உங்களுக்கு ஒரு ராஜபாதை உண்டு. அந்த பாதையின் முடிவு மகிமையா இருக்கும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். எனக்கே பிழைக்க வழி இல்லை அப்படி நினைக்காதுங்க. உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுவார், அநேகருக்கு நன்மையா மாற்றுவார். ஆனா அந்த ராஜபாதை அந்த நீதிமானுடைய பாதை. இங்க இன்னைக்கு எந்த ட்ராக்ல இருக்கிறீங்களோ எல்லாரும் ஒன்று கூடி நீதிமானுடைய பாதைக்கு வரணும். நீதிமானுடைய பாதையினுடைய முடிவு தான் மகிமையின் ராஜபாதை. அல்லேலூயா. அந்த பாதையின் முடிவு ஆசீர்வாதம், அந்த பாதையின் முடிவு மகிமை, இந்த பாதையின் முடிவு உயர்வு, இந்த பாதையின் முடிவு தேவனால் கொடுக்கப்படுகிற அங்கீகாரம். மனுஷனுடைய அங்கீகாரம் அல்ல. நான் சொல்றேன், பஞ்சம் அறிவித்தவர் கர்த்தர், பார்வோனுக்கு தூக்கத்தை கலைத்தவர் கர்த்தர், பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் கர்த்தர். அப்பந்தான் பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு ஞாபகத்தை கொடுத்தவரும் கர்த்தர். நான் சொல்றேன் பிரதர்ஸ், சகோதரிகளே, சில நேரம் கர்த்தர் நம்மளை மறக்க வைப்பார், சில நேரம் கர்த்தர் நம்மளை நினைக்க வைப்பார். நம்மளை மறக்க வைக்கிறவரும் கர்த்தர் தான், நம்ம நினைக்க வைக்கிறவரும் கர்த்தர் தான். எப்ப மறக்க வைக்கிறாரோ அப்ப மறக்கப்பட்டு இருக்கணும், எப்ப நினைக்க வைக்கிறாரோ அப்ப கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். என்ன ஏன் மறந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன் என்ன புறக்கணித்தாங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன் என்ன குடும்பத்தில் சேர்க்கலன்னு சொல்லக்கூடாது. மறக்க வைக்கும் போது மறக்க வைக்கிறார், நினைக்க வைக்கும் போது நினைக்க வைக்கிறார். இதுவும் ராஜபாதையின் ஒரு பகுதி, ராஜபாதையின் ஒரு பகுதி. அல்லேலூயா. ஆனா ஏற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருந்தா, இன்னைக்கு இருக்கிற பாதைகளை அங்கீகரிக்க நீங்கள் ஆயத்தமா இருந்தா, ஒரு மகிமையான முடிவை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் 2-3 நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரீபலா சம்தரபலா. ஓ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நான் இப்படி ஒரு காரியம் சொல்றேன். எப்போ ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினான் தெரியுமா? அவன் எல்லார் மேல உள்ள கசப்பை விட்டுட்டான், இனி அவன் பழி வாங்க மாட்டாங்கிற பக்குவம் வரும்போது தான் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். எனக்கு இது ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்கு அன்பா சொல்றேன், இனி யோசேப்பு என்ன செய்ய மாட்டான், பழி வாங்க மாட்டான். யோசேப்பு எல்லாரையும் மன்னிச்சுட்டான், யோசேப்பு பக்குவப்பட்டுட்டான். அப்போ கர்த்தர் அவனை உயர்த்துகிற மகிமையை தேவன் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கிறீங்களா? எல்லாரையும் நேசிக்கிறீங்களா? ஹோலி ஸ்பிரிட் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். என்ன ஆசீர்வதிக்கட்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த பக்குவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, யோசேப்பின் மனப்பக்குவத்துக்குள்ள வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தவே உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஆமென். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. வாய்களை திறந்து பாடுவோம். நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடுங்க வாய் திறந்து. நீ இருப்பது ராஜபாதை. ஆமென். ஹல்லேலூயா. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு. அந்த பாடல பாடாதுங்க. சோர்ந்து போகாதே, விசுவாச காரியமா பாடுங்க.
நான் அனுபவிக்கிற வேதனைகள், நான் சந்திக்கிற போராட்டங்கள் ஒரு ஈடு இணை இல்லாத மகிமை எனக்கு கொடுக்க போகிறது. ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நல்ல வாய் திறந்து பாடுங்க தம்பி. ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே, பாக்கியம் நமக்கு. ஓட நினைக்காதே, சோர்ந்து போகாதே, அந்த பாதையை விட்டு விலக நினைக்காதே. அந்த பாதை ராஜபாதை, உன்னை முடிவிலே மகிமையில் நிறுத்தும். இயேசுவின் நாமத்திலே தேவ பிள்ளையே, கர்த்தரோடு பேசுகிறார். சோர்ந்து போகாதே. இன்னைக்கு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சந்திக்கிற வேதனைகள், சந்திக்கிற கண்ணீர்கள், சந்திக்கிற துன்பங்கள் உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை அரண்மனையில் நிறுத்துவதற்கான ராஜ பாதையாக இருக்கிறது. ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இவைகள் இருந்தால்தான் மகிமை உண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் ஆவியானவர் உன்னோடு திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். சோர்ந்து போகாதே, நீ இருப்பது ராஜபாதை. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போக மாட்டேன் பாடு. சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து, வாய்களை திறந்து பாடுங்க. சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. ஆமென். சோர்ந்து பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஓ, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே, அந்த மகிமை விளங்கும். ஆவியானவர் உன்னை திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். தேவ பிள்ளையே, இந்த ஆண்டு நீ சந்திக்கிற வேதனைகள், ஆரம்பத்தில் இவ்வளவு போராட்டங்கள் யோசிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், மகிமை விளங்கும் என்கிறார். உடாலா சிகந்தனாலா, இந்த பாதையின் முடிவு மகிமை. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்கிற ஒரு சந்தோஷம் உனக்குள்ள எப்போதும் காணப்படுவதாக. பொருளாதாரத்திலே தொய்ந்து போகிறேன், நலிவடைந்து போகிறேன், சோர்ந்து போகாதே. இன்னும் உன் பாதை முடியல. சத்துரு சொல்றான், அவ்வளவுதான், நீ தொலைந்தாய், நீ முடிந்தாய் என்கிறான். ஆவியானவர் சொல்றார், இல்ல, உன் பாதை முடியல, உன் பாதை முடியல, உன் பயணம் முடியல. எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் முடியல. ஆண்டவர் இன்னும் ஒரு துவக்கத்தையும் அதன் பின்பு ஒரு பெரிய பிரயாணத்தையும் உனக்கு வைத்திருக்கிறார். சத்துரு உன்னை பார்த்து சொல்றான், முடிந்ததுன்னு சொல்றான். ஆவியானவர் சொல்லுகிறார், முடியல, இனிதான் ஆரம்பிக்க போகிறாய், இனிதான் பிரயாணப்பட போகிறாய், இனிதான் பலப்பட போகிறாய், இனிதான் பிரகாசிக்க போகிறாய். ஹோரியா கந்தனாபலா, இனி ஒரு மகிமை வெளிப்படும். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பேசி அனுப்புகிறார், தைரியப்படுத்தி அனுப்புகிறார். இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவர் உன்னோடு திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். முடிவு அல்ல, இனிதான் துவக்கமும் மகிமையும். சந்தோஷமாய் கடந்து செல். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உங்க மகிமை வெளிப்படட்டும். தடைகளை மாற்றும், கிருபைக்குள் மறையும், ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் நம்மோடும் இந்த பூமியிலே ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற சகல பஸ்தவான்களோடும் மகிமையாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.